ரசூலுல்லாஹ் புகழ்றது உங்களுக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். மக்கள் சரிதான், ஆமா முழுது வேணாம்னு சொல்றாங்க. நாங்க முழுது வேணாம்னு சொல்றது உண்மை. அதுல எல்லாம் ஒளிவு முறைவு கிடையாது. வேணாங்கிறோம். அது எங்கிட்ட கேட்டீங்களா என்னைக்காவது? மௌலுது வேணாங்கிறீங்களப்பா, ஏன் வேணாங்கிறீங்க? ரசூலுல்லாஹ் மதிக்க கூடாதுங்கிறதுனால வேணான்னு சொன்னோமா? இல்ல. மௌலுது வேணான்னு சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா? காரணம் சொல்றேன் கேளுங்க. மௌலுது வேண்டாம் தான், மௌலுது கூடாதுதான். மௌலுது ஓதுனால் நன்மை கிடைக்காது, பாவம் தான் கிடைக்கும். இப்பவும் சொல்றோம், நாளைக்கும் சொல்றோம், எப்பவும் சொல்லுவோம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நீங்க சொல்ற காரணத்துக்காக வேண்டி இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாங்க மறுக்கிறோம் நினைக்கிறீங்களே, அதுதான் தப்பு. வேற எதுக்கு நாங்க வேணாங்கிறோம்? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். குர்ஆனுடைய வசனம். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிற நேரத்தில் அரபா மைதானத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை அருளுகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டீங்க, 23 வருஷம் ஆயிடுச்சு, இன்னையோட நான் மார்க்கத்தை முழுமையாக்கிட்டேன் அப்படின்ட்டான். மார்க்கத்தை எப்ப முழுமையாக்குறான்? இன்னைக்கு இல்ல. இந்த பல்லாவரத்தில் கூட்டம் நடக்கிறோமே, இன்னைக்கு இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்களே, அன்னைக்கே அல்லாஹ் பூர்த்தி ஆகிட்டான் மார்க்கத்தை. மார்க்கம் முழுமையாச்சுன்னா என்ன அர்த்தம்? அவங்க காலத்துக்கு பிறகு மார்க்கம் என்ற பெயரால் இன்னொன்னு வரவே கூடாது. அதான முழுமைன்னு அர்த்தம். ஒன்னு முழுமையாச்சுன்னு சொன்னா மறுபடியும் இன்னொன்னு இடம் இருக்க கூடாது. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, சொல்லிவிட்டு ஒரு 4 பிளேட் அடிக்கிறாரு, அப்ப ஃபுல்லாவல அர்த்தம், போய் சொல்லிருக்காரு. வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு வாழைப்பழம் கூட சாப்பிடக்கூடாது, அப்பதான் ஃபுல்லா சாப்பிட்டதா அர்த்தம். அப்ப மார்க்கம் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் இன்னொன்னு வரவே கூடாது. இதான அர்த்தம். முழுமையாச்சுன்னு அதான அர்த்தம். ஒரு குவளையில தண்ணீர் முழுமையா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேல வேற எதுவுமே போடுவதற்கு இடம் இருக்கக்கூடாது, முழுமையாச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் முக்கால் கிளாஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஊத்தலன்னா இடம் இல்ல, முழுமையாகல. அப்ப மார்க்கத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற சர்டிபிகேட் என்ன? மார்க்கம் முழுமையாக ஆகிவிட்டது. முழுமையாயிடுச்சா? சரி. அப்ப அந்த முழுமையானதுன்னா என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லியாச்சு, ஒண்ணு விடல, ஒண்ணு மிச்சம் இல்ல. என்னென்ன நல்ல காரியம் இருக்குதோ அது அவ்வளவையும் சொல்லி இவ்வளவுதான்ப்பா, இதுக்கு மேல கிடையாதுன்னு அல்லாஹ் முடிச்சிடான். முழுமையாக்கணும் அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முழுமையாக்குறான். முழுமையாகி போச்சா? அப்ப முழுமையாக்கப்பட்டுச்சுன்னு சொன்ன பிறகு இந்த மௌலுதை எடுத்துக்கொண்டு வாங்க. இது எப்ப உண்டானுச்சு? இது எப்ப உண்டானுச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்துச்சா? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருக்கும்போது இந்த மௌலித் ஓதுனாங்களா? இல்ல. அவர்கள் மதீனாவுல இருக்கும்போது இந்த மௌலித் ஓதுனாங்களா? இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மார்க்கம் முழுமையாச்சுன்னு அல்லாஹ் சொல்றானே, அந்த முழுமையான காலத்தில் இது இருக்கவில்லை, பிந்தி தான் உண்டாக்கி இருக்கிறீங்க. பிந்தி உண்டான ஒரு காரியம் எப்படி மார்க்கமாகும்? ஆளாளுக்கு ஒண்ணு உண்டாக்கிட்டு போனா அந்த மார்க்கத்தினுடைய தனித்தன்மை பாதுகாக்கப்படுமா? ஒவ்வொருத்தரும் நினைச்சதெல்லாம் மார்க்கம் ஆக்கினார்னு சொன்னா அது எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கும்? அல்லாஹ்வுடைய மார்க்கம்னா அல்லாஹ் தந்ததோட நிறுத்திக்கிறணும், அல்லாஹ்வுடைய ரசூல் தந்ததோட நிறுத்திக்கிறணும். இந்த மௌலித் எப்ப உண்டானுச்சு? எப்ப உண்டானுச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல உண்டானுச்சா? அதுவும் இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில உண்டானுச்சா? அதுவும் இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில உண்டானுச்சா? அதுவும் இல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில உண்டானுச்சா? அதுவும் இல்ல. தாபீன்கள் காலத்துல உண்டானுச்சா? அதுவும் இல்ல. தபோ தாபீன்களுடைய காலத்துல வந்துச்சா? அப்போ வரல. ஹிஜ்ரி 2வது நூற்றாண்டுல வந்துச்சா? அப்போ வரல. 3வது நூற்றாண்டுல இல்ல. 4ல இல்ல, 5ல இல்ல, 6ல இல்ல, 7ல இல்ல, 8ல இல்ல, 9ல இல்ல, 10ல இல்ல, 10,000 வருஷமா இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதிலிருந்து 1000 வருடங்களாக உலகத்திலே வாழ்ந்த முஸ்லிம்களிடத்திலே இந்த மௌலிது இல்லை. 1000 வருஷமா வாழ்ந்த எந்த முஸ்லிமுக்கும் மௌலிது தெரியாது. வேற எப்ப வருது? ஒரு 200 வருடத்திற்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த, நம்ம காயல்பட்டினத்தை சேர்ந்த சில மௌலவிமார்கள் அரபியில எழுதின பாட்டு தான் மௌலிது. நல்ல விளங்கிக்கிறது. 1200 வருஷமா மௌலிது கிடையாது. வேற எப்ப வருது? ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வருது.
அதுவும் யாரால் வருது? தமிழகத்தில் உள்ள மௌலவிகள் தான் எழுதுறாங்க. எதுக்கு எழுதுறாங்க? அது இரண்டாவது டாபிக். எதுக்கு எழுதுறாங்க? அப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்க உள்ள மௌலவிமார்கள் எழுதி வைத்துக் கொண்டு இதாங்க ரசூலுல்லாஹ் புகழ்ற முறைன்னு உங்களுக்கு சொன்னாங்க. அதனாலதான் சவுதி அரேபியாவுக்கு நீங்க போறீங்க. எத்தனை பேர் போறீங்க? ஒரு மௌலிது கிதாபை எடுத்துக்கிட்டு போங்கள பாப்போம். போங்க பாப்போம். தூக்கி குப்பையில எரிஞ்சிட்டு உங்க விசாவை கேன்சல் பண்ணி அனுப்பிடுவான். என்னடா புக் இது? என்ன இது? இது என்னத்தை கொண்டு வர்றேன்? இந்த சனியனை கொண்டு வர்றேன். அப்ப இது இந்த மௌலிதுங்கிறீங்களே, சவுதி அரேபியாவில் மௌலிது இல்ல, இன்னைக்கு வரைக்கும் இல்ல. துபையில இல்ல, குவைத்துல இல்ல, பஹ்ரைன்ல இல்ல, கத்தர்ல இல்ல, அமெரிக்காவில் முஸ்லீம் இருக்கிற அங்க மௌலிது இல்ல, ரஷ்யாவில் முஸ்லீம் இருக்க அங்க இல்ல, இந்தோனேசியாவில் இல்ல, மலேசியாவில் இல்ல, உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. தமிழகத்திலையும் மலையாளத்திலையும் மட்டும்தான் இருக்குது. தமிழகத்திலையும் கேரளாவிலையும் மட்டும்தான் இருக்குது. இந்த தமிழ்நாட்டுக்காரனும் கேரளாக்காரனும் எங்கேயாவது போயிருந்தான்னு சொன்னா அவன் வேண்டாம் அங்க செய்வான். இலங்கையில் இருக்குது, இவன் கொண்டு வியாபாரம் பண்ணது. மலேசியா சிங்கப்பூர்ல இருக்குது, மலாய் முஸ்லீம்கள் ஓத மாட்டாங்க, இங்க இருந்து நம்ம ஆளுங்க உட்கார்ந்துட்டு ஓதிட்டு இருப்பாங்க. அதான் இருக்கே தவிர உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அப்ப என்ன விளங்குது? ஒரு இஸ்லாம் என்று சொல்வதாக இருந்தால் அது ஒரு யூனிஃபார்மா இருக்கணும். இப்ப 5 வேளை தொழுகிறோம். பல்லாவரத்தில் 5 வேளை தான், தாம்பரத்தில் 5 வேளை தான், கும்பகோணத்தில் 5 வேளை தான், மதுரையில 5 வேளை தான், ராமநாதபுரத்தில் 5 வேளை தான், டெல்லியில 5 வேளை தான், வாஷிங்டன்ல 5 வேளை தான், மக்காவில 5 வேளை தான். அது இஸ்லாம். இஸ்லாம்னா உலகம் பூரா ஒரே மாதிரியா இருக்கும். அதுக்கு பேர் தான் இஸ்லாம். தொழுகைக்கு பாங்க சொல்றோம், எல்லா இடத்துலயும் பாங்க சொல்லுவோம், ஒரே மாதிரி தான், அந்த விஷயங்கள் ஒரே மாதிரியா இருக்கும். அது இஸ்லாம் வச்சுக்கலாம். லோஹருக்கு 4 ரக்காத்து, தாம்பரத்துக்கு போனா 7 ரக்காத்தா, அங்கே 4 ரக்காத் தான். அது இஸ்லாம். இஸ்லாம்ங்கிறது ஒரே மாதிரியா இருக்கும். மௌலிதுங்கிறீங்க, இந்த தமிழ்நாடு தாண்டி டெல்லிக்கு போனா இல்ல அப்படின்னா என்ன கேட்கறான்? மௌலிது வேணாமா? மௌலிதுனா என்ன? டெல்லியில போய் கேட்டீங்கன்னா மௌலிது வேளாமான்னு கேட்டா, முஸ்லீம்கிட்ட கேட்டா மௌலிது அப்படின்னா என்னன்னு தலையை சொல்லிடுறான், அவனுக்கு தெரியல. அப்ப இஸ்லாம் இல்ல. இது தமிழ்நாட்டு தயாரிப்பு, மேட் இன் தமிழ்நாடு தான் மௌலிது. நல்லா விளங்கிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, நாங்க ரசூலுல்லாஹ் மதிக்க கூடாதுங்கிறதுக்காக வேணாம்னு சொல்ல, மதிக்கிறதுனால வேணாங்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாதது உனக்கு தெரியும்னு கண்டுபிடிச்சா ஒத்துக்க முடியாது. ரசூலுல்லாஹ் நீ பெரிய அறிவாளியா? இதெல்லாம் தேவைன்னு அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்களே, நீ என்ன புதுசா கண்டுபிடிக்கிற? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை குறையுதுங்கிற காரணத்தினாலதான் இந்த மௌலிதை நாங்கள் மறுக்கிறோம். முதல் காரணம். இரண்டாவது என்ன? இந்த மௌலிது எதுக்கு உண்டாக்குனீங்க? எதுக்கு உண்டாக்குனீங்க? வருமானத்துக்கு தானே உண்டாக்குனீங்க. நான் கேட்கிறேன், மௌலிது ஓதக்கூடிய அஜர்த்துமார்கள்ட்ட போய், ஐயா எங்க வீட்டு அஜர்த்து மௌலிது ஓதணும், வந்து ஓதிட்டு போங்க, ஓத சொல்லிட்டு ஒண்ணும் கொடுக்காம அனுப்பி பாருங்க. மௌலிது ஓத சொல்லிவிட்டு போயிட்டு வாங்க அஜர்த்து, அல்லாஹ் கூலி தருவான். ஒத்துக்குவாரா? எங்கப்பா கை மடக்கு எங்கன்னு கேட்பாரு. அதுக்குள்ள கொடுக்கணும். அப்ப மௌலிதுங்கிறது எதுக்கு உண்டாக்குனாங்க அதுல தெரியுதுல. நீங்க ஒரு 4 வீட்டுல கூட்டிக்கிட்டு போய் காசு கொடுக்காம அனுப்பி பாருங்க, மௌலிது ஒரு மார்க்கத்தில் இல்லைன்னு அவரே சொல்லுவார், அவரே பத்துவப்படுத்தார். அப்ப எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா நல்லா தெரியுது, அதுக்கு தான் ஓதுறாங்கன்னு தெரியுது. அது ரொம்ப பெரிய ஆராய்ச்சி வேணாம். நீங்க இப்படி கூட பார்க்கலாம், வசதியானவர்கள் வீட்டுக்கு போனார்னா பெரிய மௌலிதா ஓதுறாரா இல்லையா? நடுத்தரமான வீட்டுக்கு நடுத்தரமா போயிருந்தது. ஏழை வீடா இருந்தா 1 மணி நேரத்துல 1/2 மணி நேரத்துல முடிச்சிடறாருல ஒரு மௌலித. அப்ப ராத்திரிக்கு இஷாவுல ஆரம்பிச்சு சுபு வரைக்கும் ஓதுறாரு பணக்கார வீட்டுக்கு. ஏழை வீடா இருந்தான்னா 7 to 8க்குள்ள ஒரு மௌலித முடிச்சு உடையாந்துறாரு. அப்ப கொடுக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி அது மாறினா அது என்ன? அது வியாபாரம். அதுக்கு பேர் வணக்கம் இல்ல, அது தீன் கிடையாது, துன்யா. அதுக்கு பேர் தீனா? கொடுக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி செய்யற காரியத்துக்கு பேர் தீனா துன்யா வாங்குது, அது துன்யா, உலக விஷயம். அப்ப நல்லா தெரியுது, இந்த மௌலிதுங்கிறது வியாபாரத்துக்காக வேண்டி, வருமானத்துக்காக வேண்டி, போதுமான சம்பளம் இல்லைங்கிறதுக்காக வேண்டி சில பாட்டை எழுதி வச்சுக்கிட்டு அவங்க நம்மளை ஏமாத்தினாங்க. இதுக்கு தானே வேணாம்னு சொல்றோம், ரசூலுல்லாஹ் போகக்கூடாதுன்னு சொல்றோம். இதுக்கு தான் வேணாங்கிறோம். வேணாம், மௌலிது வேணாம், இது பின்னாடி உண்டாக்குனது. இப்படி ஒவ்வொருத்தரும் உண்டாக்குன செய்ய ஆரம்பிச்சோம்னு சொன்னா அப்புறம் மார்க்கத்தினுடைய தனித்தன்மையை காணாம போயிரும். அது மாத்திரம் இல்ல, அந்த எழுதின மௌலிது இருக்க அர்த்தமாச்சு நல்லா இருக்குதா? அதாவது மௌலிது ஓதுறீங்க இல்லப்பா, அதுக்கு என்ன அர்த்தம் கேளுங்களேன், ஓதுனால்ட்ட கேளுங்களேன். மௌலிது ஏன் ஓதுறீங்க? ரசூலுல்லாஹ் புகழ ஓதுறேன் அப்படியா?